நம்ம ஆல் டைம் ஃபேவரட் கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் ஈவான். ஒரு குட்டி கடை இருக்குங்க. இது ரவா லட்டு வந்து 60. நம்ம நதாஷான்னு சொல்லுவாங்கள்ல கேப்டன் அமெரிக்காலாம், அவங்க தான் இவங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்னிங் 9:30 நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாராயணி டெம்பிள் கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு டெம்பிள் முடிச்சுட்டு அங்கேருந்து மியூசியம் போகிறோம். மியூசியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்ப்போம். வெயில் இல்லைங்க, அப்போலேருந்து மூடிட்டே இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருக்குது. வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். என் ஃபேஸ்லாம் அலர்ஜி ஆகிடுச்சு ஹீட்டுக்கு. இப்படியே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்ப்போம். போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் வந்து 11. ஏன்னா நிறைய இடத்துல ஸ்பீட் லிமிட் இருக்குது. 30ல் போங்க, 40ல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் நிறைய இதே ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த இடம் ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக போங்க. வந்தாச்சு இங்கே டெம்பிள். இந்த டெம்பிள் ஆக்சுவலி நேற்று தெரியலங்க. மங்கேஷ் டெம்பிள் வந்தோம்ல, இதையும் பார்த்துட்டு போயிருக்கலாம். நேற்று தெரியாது. நம்ம என்ன இந்த ஊரா தெரியாதுல்ல. வந்துட்டோம். நாராயணி டெம்பிள். அங்கே சிவன் டெம்பிள், இங்கே நாராயணி டெம்பிள். பார்க்கிங் தாங்க. இப்போ இங்கே ஏதோ சின்ன இடமா இருக்குது போல். எப்படி பார்க் பண்ணுறோம் தெரில. இருங்க, பார்க் பண்ணிவிட்டு இறங்குறோம். அவ்வளோதாங்க, பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். நாராயணி டெம்பிள் அந்த மங்கேஷ் டெம்பிள் மாதிரியே சேமாக இதுவும் அப்படியே தான் இருக்குது. சேம் டைப்புங்க, சுற்றி அதே போல தான் இருக்கு. செப்பல்லாம் ஸ்டாண்டில் போட்டுட்டோம். உள்ள போவோம் கோயிலுக்குள்ள. அக்கடையால பார்த்தாவே பாருங்க, சேம் டைப். நான் யோசிச்சேன், பார்த்தா அதே தான். ஒருவேளை அவங்களோட டெம்பிளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் டிசைன். இல்லைன்னா அவங்கள பார்த்து மறுபடியும் யாராவது கட்டியிருக்கலாம். நாராயணி. நல்லா இல்லைங்க, வெயில் இல்லை. தேங்க் காட். என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் த ஃபாரின் டூரிஸ்டாங்க. ஏன் அவங்க உள்ள வரக்கூடாது? நோ ஐடியாஸ். இங்க என்ன சாமிங்க ஹிந்தியில் போட்டிருக்கு தெரியல. மேலெல்லாம் சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. மேலே கூட போகலாம் போல. நல்லா இருக்குங்க, சில்லுன்னு இருக்கு கோயில். ஆனால் இது அதை விட பெரிய கோயிலுங்க. இந்த லதா மங்கேஷ்கர் டெம்பிளோட இது ரொம்ப பெரிய டெம்பிள். எக்கடம் வெட்டல. இங்கே பாருங்க, உள்ள வந்து சாமி அப்படிதான் இருக்கு. எனக்கு உள்ள அலௌடு இல்லைங்க. ஸோ நான் இங்கேயே காமிச்சிட்டு போயிடுறேன். நாராயணி. வெளியே வந்தோம். விஜய் பழம் கொடுத்தாங்க, அது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சண்டை.
అదే పిక్నేసింది. அது பெருசு விட மாட்டேங்குது பாருங்க. குட்டி மாடு இருக்காங்க, போய் கொடுக்கலான்னு பார்த்தா கண்ணுக்குட்டி இருக்கு, விட மாட்டேங்குது. வலி இதே ஆக்குப்பை பண்ணிட்டு உக்காந்துட்டு. சரி கொடுத்துட்றோம். அது உடனே குதிரை ஆயிடுச்சேரா. சரி தூக்கி போடும். இவன் பிளான் தூக்கி போட்டு அது கொடுத்துட்டான். இது வலி விட மாட்டேங்குது பாருங்க. சொல்றா திணில அனுப்பிந்திரா. அது பேட் கண்ணுக்குட்டிடா அது. சரி விட அதே எத்துக்குனே நூறா குத்தி குத்தி வச்சு. ஆமா கொம்பு வந்துக்குத. நெடிய நெடிய பைரல் பார்த்தோமா கொடுத்தாங்க பிரசாதம். அட்ல பார்த்தோம். அவ்வளோதாங்க. இது குட்டி கண்ணுக்குட்டி விளையாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் வந்துட்டோம். நல்லா இருந்ததுங்க சாமி, சூப்பராக இருந்தது. குட்டியா நாராயணி, குட்டி நாராயணி ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். இங்கே ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்குங்க. என்னவோ ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் பண்ணிப்பாங்க போல இருக்கு. நல்லா இருக்குங்க. வாட்டர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு குட்டி மெடிக்கல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க இந்த ஐயர் இவங்க எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தனியாக ரூம்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. நிறையா ஃபெசிலிட்டிஸோட நல்லா இருக்கு. அதே ஹால் மேபி எங்கேயாவது லெட்டர் வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க போல இருக்கு. அங்கே ஆஃபீஸ்ல கேட்டால் கொடுப்பாங்களாம். ஒரு குட்டி கடை இருக்குங்க. இது ரவா லட்டு வந்து 60 ஆமா. இது மாலட்டு வந்து 70 சொல்கிறாங்க. இதுவும் 70 ஆ. ஸோ இதெல்லாம் ஏதோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. வெளியே வந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு வேக்ஸ் மியூசியம் போகிறோம். இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். போயிடலாம். ஒரு 12:30 போயிடுவோம். ஏன்னா இங்கெல்லாம் ஸ்பீட் லிமிட் இருக்கிறதுனால நமக்கு லேட் ஆகுது. ஹைவேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஹைவேஸ்ன்னு போட்டாலே ஸ்பீட் லிமிட் போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கு லேட் ஆகுது. வந்தாச்சு. பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. வேக்ஸ் மியூசியம் 250, ஃபிஷ் அக்வாரியம் 250, 90 ரைடு 250. ஸோ மோஸ்ட்லி இந்த 90 வேக்ஸ் மியூசியம் மட்டும் போகலான்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கு கூட சேம் ப்ரைஸ் தான். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரில. இருங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிப்போம். நாங்கள் வேக்ஸ் மியூசியம் மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோங்க. யாருன்னு தெரியுறாருங்களாங்க? மெஸ்ஸி. என்ன அப்படின்னா வெளியே வந்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க, வேஸ்ட்டு நீங்கள் எடுக்காதீங்க, அவ்வளோ ஒன்றும் மோசமாக இருக்காது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த வேக்ஸ் மியூசியம் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். நம்ம விராத் இருக்கார். ஆனால் ஒன்றுங்க அப்படியே பார்க்க தத்ரூபமாக இருந்ததுங்க. பக்கத்தில் அவங்க கூட நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க. இது மட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்க்க அப்படியே அவங்கள நிஜமாக நமக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. இங்கெல்லாம் மியூசிக் போட்டிருந்ததுனால நான் இதை தனியாக தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே இந்த கேப்டன் அமெரிக்கா, இங்கே மோடி இருக்கார், நிறையா நம்ம விஜய் கூட இருந்தாருங்க. பார்க்க வாவ் அப்படின்ட்டு இருந்தது. அதாங்க நம்ம பக்கத்தில் போய் நிற்கும் போது அவங்கள மாதிரியே இருந்ததுங்க எங்களுக்கு. ஐயோ அப்படி ஒரு மாதிரி ஃபீலிங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. என் பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணா, போய் எல்லாருக்கிட்டையுமே நின்றுட்டு அவங்கள மாதிரியே போஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. வரும் பாருங்க.
நல்லா இருந்ததுங்க. ஒன்று இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், காந்தி இருக்கார். ஸோ அப்புறம் அந்த கேப்டன் அமெரிக்கா ஃபுல்லாக கேரக்டர்ஸ் அவங்களும் இருந்தாங்க. இதுக்கு மட்டும் 250 கொடுத்துட்டு 1000 ருபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், இது 2 ஹால் தாங்க, பெரிய ஹாலெல்லாம் கூட ஒன்றும் கிடையாதுங்க. அங்கேருந்து பாருங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து இதோட முடிஞ்சே போச்சுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஷாருக் கான் பக்கத்துல எல்லாம் போய் நிற்கும் போதுங்க அப்படியே நமக்கு தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அப்படியே பக்கத்தில் அவங்க கூட நிற்கிற மாதிரியே இருந்தது நமக்கு. அப்படியே அந்த கையை எல்லாமே பார்க்கும்போது அந்த கையில் இருக்கிற அந்த நமக்கு அந்த சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி எல்லாம் கூடவே வச்சுருந்தாங்கங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே கொஞ்ச நேரம் சில்லுன்னு இருந்தது. நாங்கள் கோயிலேருந்து வந்ததுக்கப்புறமா நிறைய வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் உள்ளே வெயிலில் இருந்துட்டு உள்ளே வந்ததும் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுங்க. பட் ரொம்ப சில்லுன்ட்டுலாம் இல்லை. பட் இந்த வேக்ஸ் இந்த கூலிங்கில் எப்படி இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல. அப்படியே அந்த ஸ்கின் டோன் எல்லாமே அப்படியே நேச்சுரலாக இருந்ததுங்க. பக்கத்தில் பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் நம்ம நின்று பேசினா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே இருந்ததுங்க. அவங்களோட அந்த கலர்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ஸ்கின்னுலையும் எப்படி இருக்கும், அப்படியே நேச்சுரலாக கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா டால்ஸ் எல்லாம் செம்ம டாலாக வச்சுருந்தாங்கங்க. சூப்பராகவே இருந்தது பாருங்கள். அப்படியே அந்த ஸ்கின் டோன் பாருங்கள், நமக்கு அந்த கையில் இருக்கிற நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க. இதுவும் அப்படிதாங்க, பார்க்குறதுக்கு அப்படியே இருந்தது. எம்ஐபி மென் இன் பிளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. நிறையா இங்கே நம்ம வில் ஸ்மித் நம்ம பார்க்கும்போது அப்படியே அவங்க கூட நிற்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்க. அவங்க பேசலை, அவ்வளோதான் விஷயம். அவங்க பேசலை, நம்மக்கிட்ட டாலாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்ததுங்க, உண்மையிலேயே நல்லா இருந்தது. 250 ஆனால் ஒர்த்து கிடையாதுங்க. 3 ஹால் தான் இருந்தது, குட்டி குட்டி ஹால் தான். அப்படியே இங்கே வந்து நின்று பாருங்கள், நான் இங்கே யார் இருக்காங்க, நம்ம விஜய் சேம் அப்படியே தாங்க. அப்படியே நம்ம பார்க்கும்போது அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அதே மாதிரி பியர்டெலாம் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாருங்கள். அதுதான் நல்லா, அதுக்காக தான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படியே அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டோன்ஸ் எல்லாமே ஸ்கின் டோன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்படியே பக்கத்தில் நின்னா அவங்கள பார்க்குற மாதிரி, ரியலாகவே பார்க்குற மாதிரியே தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்க, இவ போய் எல்லா டால்ஸ்கிட்டையுமே நின்று போஸ் கொடுத்துட்டுருந்தே இருந்தா பாருங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கேப்டன் அமெரிக்கா. இவங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி பேர் வந்து கிறிஸ் ஏமோ அந்த மாதிரியே தாங்க, கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா வரும். ஸோ பாருங்கள், நல்லாவே இருந்தது. இவங்களும் அப்படி தாங்க, அந்த அப்படியே அவங்களோட ஸ்கின் கலர்ஸ் ஒயிட்டாக நம்ம எல்லா ஆக்டர்ஸுமே என்னென்ன கலர்ஸ் இருக்காங்களோ அந்த கலர்ஸ் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் நின்று அந்த இடத்துல பார்த்துட்டே இருந்தேன். நான் இன்னமா கலராக இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய நேரம் அந்த மாதிரியே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். சிலர் இது எல்லாமே பேக்கெட்டில் கை விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வேலை அவங்களுக்கு மிச்சமாக இருந்திருக்கும். இந்த மாதிரிங்க இந்த பேண்ட்டெல்லாம் போட்டதுனால உள்ளே வேக்ஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. மேபி வந்து அந்த வுட்டு கூட வச்சு அங்கே பண்ணியிருப்பாங்க இவங்க. நல்லா இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கன்னா இந்த மியூசியம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்கள சொல்லுவாங்க இல்லைங்க, நட்டாஷா, இவங்க பேர் என்ன, ஜான்சன் அண்ட் என்னமோ சம்திங் வருங்க, மறந்து போயிட்டேன். இவங்களுக்கு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எல்லா டால்ஸுமே நல்லா ஹைட்டாக இருந்ததுங்க. அவங்க இவ்வளோ ஹைட்டு இருப்பாங்களான்னு எனக்கும் தெரியாது, பட் நல்லா ஹைட்டாக இருந்ததுங்க. அவெஞ்சர்ஸ் இவங்க ஒரு தனி, இவங்க எல்லாருமே தனியாக இருந்தாங்க. அப்படி பார்க்குறதுக்கு அப்படி தாங்க இவங்களும் செம்மையாக இருந்தது. ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரியல, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த நோட்டு இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குடா, இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கல்ல நேரில் பார்த்தா அப்படின்ட்டு. நம்ம போய் இவங்களெல்லாம் நேரில் எங்கே பார்க்க போகிறோம், நம்ம
ஸோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா இருந்ததுங்க. ஓவராலாக இங்கே மியூசியம் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். உங்களுக்கு இந்த மியூசியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும். பார்க்கலாம் யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கன்ட்டு பார்க்கலாம். இவங்கள யாருன்னு தெரியுதாங்க? இவங்கள தெரியாமல் எப்படி இருக்கும்? பாப் சிங்கர் மடோனா தான். சூப்பரில் நல்லா பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணு போயிட்டு திரும்பவும் அவங்கக்கிட்டேயும் நின்று அப்படியே தான் ஃபோட்டோ ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பா பாருங்க. சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நாங்கள் எங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ட்ரெஸ்ஸை விட்டுட்டே போயிட்டோம் பீச்சுக்கு போகிறதுக்காக. ஸோ வந்துட்டு கையோட சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அதே ஃபிஷ் தாலி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். கிங் ஃபிஷ் தாலி சேம் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புவோம்.